பிரேமலதா வருகை என்பது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் அது பெரிய சலசலப்புக்கு போகாது. ஏன் போகாதுன்னா, கடந்த முறை 234 சீட்டுகளை பிரித்து கொண்டார். இப்போ பிரித்து கொண்டதில் இப்ப அடிஷனலா யார் வந்திருக்கான்? தேமுதிக வந்து தேமுதிகவுக்கு 5 சீட்டு ஏவா வேலு உறுதியளித்து கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப திமுக அவருடைய கோட்டாவில இருந்து 5 சீட் கொடுக்கப்படாது. 234 × 30 ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் செலவு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் மக்களுடைய காலில் விழுந்து எப்படியாவது வெற்றி பெறுங்கள். இந்த பார்முலாவை திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை பேரிடமும் களமிறக்கி கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வந்துருச்சு. திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தால். ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களே கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறாரு. யாரை சொல்கிறாரு? அறிவாலயம் பக்கம் போனாலே கூட்டணிக்குள்ளே இழுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது யாரை சொல்கிறாரு? ஒருவேளை திமுக கூட்டணியை உடைப்பதற்காக இப்படி பேச தொடங்கிட்டாரா, இல்லை ஆதங்கத்தில் பேசுகிறாரா? யாருமே நம்ம நம்பி வரலன்னால? இல்லை, அவரை நம்பி யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே எம்எல்ஏ எம்பி உள்ளாட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் இந்த கூட்டணி மிக எளிதாக வெற்றி பெறுகிற கூட்டணி, ஆளுங்கட்சி. இந்த கூட்டணி இப்பொழுது கலகலத்து கொண்டு இருக்கிறது. பிரேமலதா வருகை என்பது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தினாலும் அது பெரிய சலசலப்புக்கு போகாது. ஏன் போகாதுன்னா, இங்கே அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குது. அத்தனை அதிகாரங்களும் ஒரு சேர குவிந்த இடம் திமுக. இப்போ திமுகவில் 160 சீட்டு காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ திருமாவளவனோ யாராக இருந்தாலும் எதிர்காலத்தில் இவர்களிடம் தொங்கு சட்டசபை அமைந்த பிறகு இவர்கள் தயவை நாடி நிற்கக்கூடாது. இதில் மேஜர் கூட்டணியே திமுக தான். 160 சீட் எங்களுக்கு வேணும், 40 அது ஒரு 34. இந்த 74 சீட்டுகள் கூட்டணி கட்சிகள் பங்கிக் கொள்ளுங்கள். இல்லையா, 160ங்கிறதே குறைவாக இருக்கு. 170 டார்கெட் பண்ண மாட்டாங்களா? இல்லை, 160 இருந்தால் 118 ஜெயிச்சிடும். 40 சீட்டு எப்பவுமே தோற்கும். தோல்வி 40 சீட்டு இருக்கு. அப்போது இந்த கடந்த முறை 234 சீட்டுகளை பிரித்து கொண்டார்கள். இப்போ பிரித்து கொண்டதில் இப்போ அடிஷனலாக யார் வந்திருக்கான்? தேமுதிக வந்திருக்கு. தேமுதிகவுக்கு 5 சீட்டு ஏவா வேலு உறுதியளித்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இப்போ திமுக அவருடைய கோட்டாவில் இருந்து 5 சீட் கொடுக்கப்படாது. காங்கிரஸிலிருந்து 2, 24 இப்போ 21 ஆகி போச்சு. கம்யூனிஸ்டுகளிலிருந்து 2, தேமுதிகவுக்கு சிறுத்தையிலிருந்து 1, முஸ்லீம் லீக்கிலிருந்து 1. இப்படி கூட்டணி கட்சிகளிடமிருந்து பறித்து அதை தேமுதிகவுக்கு கொடுப்பது தான் இவர்களுடைய திட்டம். இதில் காங்கிரஸ் முரண்டு பிடித்தால், காங்கிரஸின் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ கரண்டில் உள்ள ஆட்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்ற சர்வேவை திமுக கையில் வச்சிருக்கு. 14 பேர் காங்கிரஸ் வேட்பாளர்கள். உதாரணத்துக்கு கருணாநிதி தொகுதி திருவாடான கருமாணிக்கம், இப்போ அவர் கரண்ட் எம்எல்ஏ, சென்னை வாசி. அவர் சென்னை பெசன்ட் நகர் வாசி. அவர் திருவாடானையில் ஜெயிக்கவே முடியாது. யார் சொல்கிறா? திமுக சொல்லுது. அவங்க அப்பா அந்த தொகுதி எம்எல்ஏ ராமசாமி, எதிர்க்கட்சி தலைவர். அவங்க தாத்தா அந்த தொகுதி எம்எல்ஏ. இப்போ எத்தனை வருஷமா? ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அந்த குடும்பம், தாத்தா மகன், இப்போ பேர எம்எல்ஏ. இது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற புள்ளி விவரங்களை காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களான டிஆர் பாலு, ஆர் ராசா, ஆர்எஸ் பாரதி, இது போன்ற உறுப்பினர்கள், அதாவது இவர்கள் தான் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள். இந்த உறுப்பினர்கள் பிறவி காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள். இவர்கள் காங்கிரஸ் கூட்டணியை முடிவு செய்கிற பொழுது 24 இப்போ 21 தான். 3 சீட்டை நாங்கள் இந்த கூட்டணியை வலுவாக்குவதற்கு கொடுக்க வேண்டி உள்ளது.
ஆகையால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், விருப்பம் இருந்தால் தொடரலாம், இல்லை என்றால் வெளியேறலாம். இந்த முடிவுக்கு திமுகவே வந்துருச்சு. காங்கிரஸ் வந்தது போக, மாணிக் தாகூர் வந்தது போக, இப்போ திமுகவே இந்த நிலைக்கு வந்த பிறகு காங்கிரஸ் இப்போ அதிர்ச்சியாக இருக்குது. அண்ணன் திருமா அதிர்ச்சியாக இருக்கார், கம்யூனிஸ்டுகள் அதிர்ச்சியாக இருக்காங்க, முஸ்லீம் லீக்கு நீங்கள் மயக்கமே போட்டு விழுந்துட்டார். இதுதான் திமுக கூட்டணி. ஏன்னா திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று இப்பொழுது அவர்கள் கடுமையான உழைப்பதற்கு தயார். நீங்கள் அண்ணன் வேல்முருகன் எனக்கு சீட்டே வேண்டான்ட்டார், எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க, நான் டெல்லிக்கு போகிறேன். திமுக தரப்பு என்ன சொல்லுதுன்னா 234x30, ஒரு தொகுதிக்கு 30 கோடி ரூபாய் செலவு நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், நீங்கள் மக்களுடைய காலில் விழுந்து எப்படியாவது வெற்றி பெறுங்கள். இந்த ஃபார்முலாவை திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த அத்தனை பேரிடமும் களமிறக்கியிருக்கு. இப்போ திமுக கூட்டணியில் 30 கோடி ரூபாய் யார் செலவு பண்ணுறான்? கட்சியை செலவு பண்ணுது. வேட்பாளர்கள் நீங்கள் ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் செலவு பண்ணுவதற்கு தயார் நிலையில் பெட்டி வச்சுட்டு இருக்கான். அதிமுகவை சேர்ந்த அத்துணை வேட்பாளர்களும் 2வது ரவுண்டு கொடுத்துட்ருக்கான். குக்கர் முதல் ரவுண்டு, 2வது ரவுண்டு டிஃபன் கேரியர், அதாவது 14 அடுக்கு கேரியர், ஹாட் பாக்ஸு. நீங்கள் இப்போ டி நகர் சத்யா விழுவிடாக கொண்டு கொடுக்குறா, இது 3வது ரவுண்டு. அப்போ அதிமுகவே 3வது ரவுண்டுனா திமுக எத்தனை ரவுண்டு? இப்போ இப்படி களம் இறங்கியாச்சு. கூட்டணி கட்சிகளையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு வந்துருச்சு. திமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஒரு 1,00,000 கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டி வரும். எதுக்கு? இந்த அமைச்சர்கள் மீது வழக்கு பாயாமல் இருப்பதற்கு. நீங்கள் திமுக துபாயில் வைத்து 10,000 கோடி ரூபாய் அபராதம் கொடுத்தது யாருக்கு? திமுகவுக்கு. எங்கள் மேலே எந்த கேஸும் போட்டுறாதீங்க, எந்த வழக்கம்? வேலுமணி மேலே, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், எடப்பாடி, யார் மேலே எந்த வழக்கு 5 ஆண்டுகால பாயவே இல்லை. 250 வழக்கை நீதிமன்றத்தில் நிலுவையில் வைத்திருக்க அறப்போது இயக்க ஜெயராம இங்கே திமுகவினுடைய விஜிலன்ஸ் துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த கோப்பையும் நகர்த்தவே விடலை. இதெல்லாம் துபாயில் நடந்த 10,000 கோடி ரூபாய் மாப்பிள்ளை வாங்கினதுக்கான கணக்கு. இப்போது அதிகாரம் அதிமுக வந்தால் 20,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியது. யாருக்கு? எடப்பாடி தரப்புக்கு 20,000 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டி வரும். அதற்காக திமுக ஒரு களமுனை, அதிமுக ஒரு களமுனை, விஜய் ஒரு களமுனை. விஜய் என்ன நினைக்கிறாரு? எப்படியாவது ஆட்சி பீடத்தில் அமர்ந்தால் நம்ம அரசியல் நடத்தலாம். 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி அரசியலே பண்ண முடியாது. இவ்வளவு பரபரப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் கரூர் சம்பவம் நடக்குது, சேலத்தில் சம்பவம் நடக்குது, ஈரோட்டில் நடக்குது. இதுவரை 49 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். சிபிஐட்ட போய் குடும்பி மாட்டிக்கிச்சு. கரூரில் என்னை சிக்க வைத்து விட்டார் ஸ்டாலின். கரூர் கூட்டத்துக்கு ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்டாலினை விஜயை பார்த்து நடுங்கி பயந்து போய் கிடக்கிறார். அந்த டிரைவரை கூட கைது பண்ண முடியல, அந்த வேனை கூட, அந்த கேரவன் வேனை கூட பறிமுதல் செய்ய முடியல, யார் மேலேயும் தூசு துரும்பு பட முடியல. அப்போது விஜய் முதலமைச்சராக வருவதற்கான முயற்சி தோல்வி அடைந்தால் 5 ஆண்டு காலம் விஜய் எதிர்க்கட்சி அரசியலே பண்ண முடியாது. சிரஞ்சீவி என்ன பண்ணார்? ஆந்திராவில் கட்சியை கலைத்து விட்டு காங்கிரஸில் இணைந்து கொண்டார். இவர் கட்சியை கலைச்சிட்டு எந்த பக்கம் போக போகிறாருன்னு தெரியல விஜய். இந்த சூழல் தான் இன்னொரு 10 நாளில் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் கடுமையான அரசியல் புயல், சூறாவளி, சுனாமி எல்லாம் வீசுவதற்கு காத்திருக்கிறது.